யார் அது பின்னாடி மொய்யன்னு ஆர்டர் அடிக்கிறது? டேய் அவதான்டா நம்ம ரெட்டி கிராணி. வரட்டும். அன்னைக்கு நம்ம மேல தண்ணி அடிச்சால, இன்னைக்கு நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. நிர்தயா. நான் முன்னால போனா நீ பின்னால. பாரு பாய். போய் விடாத. நீ வேணும்டா அப்படி செஞ்சிருக்க. அப்போ ஜீசஸ் அப்படி இல்லடி. அது எப்படியோ ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் தகராறு. இப்ப இந்த ஆக்சிடென்ட் காரணமா வச்சு வீணா வம்பிழுக்க போறாங்க. நீ வசமா மாட்டிக்கிட்ட. அப்பா அம்மா அம்மா அப்பா. ஏய் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி யாரும் வந்து இங்க எந்த உதவியும் செய்ய போறதில்ல. உனக்கு வந்தது நீதான் அனுபவிக்கணும். அனுபவி. அப்பாடா. ஏய் நீ அவளுக்கு தண்ணி காட்டுறதா சொன்ன, அவ உனக்கு ஆஸ்பத்திரியை காட்டிட்டா. ஐயோ சிஸ்டர், நர்ஸ், சிஸ்டர். ஐயோ இப்ப எப்படி இருக்கு? நல்ல பேதி ஆகுது. எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலான்னு டாக்டர் சொன்னாரு. நான் இன்னும் 2 நாள் போயிடலாம். ஆனா இவன் குறைஞ்சது ஒரு 6-7 மாசமாவது இங்கேயே இருக்க வேண்டி வரும். ஆண்டவா. நான் வேணும்னு முதல்ல நீங்க சைடு கொடுத்திருந்தா போயிருப்பேன். ஆனாலும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். I'm truly very sorry. அத பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் துணி கடையில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். I'm very sorry for the incident. அப்புறம் என்ன? சாரிக்கு சாரி சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த பழத்தை ஏன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய் ராஜா, அந்த வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு குடுறா. ஐயோ. அப்போ நான் வரேன். அடிக்கடி வாங்க. ஆனா வெறுங்கையோட வராதீங்க. பழத்தோட வாங்க. சிஸ்டர். ஏய் இதோட வாழைப்பழம் உரிச்சு குடுறா. என்னால முடியாதுடா. அப்ப சிஸ்டர் கையில கொடுத்து உரிச்சு கொடுக்க சொல்றா. ஐயோ சிஸ்டர். ஹலோ. ஹலோ. ஹாஸ்பிடல்ல இருந்து எப்ப டிஸ்சார்ஜ் ஆனீங்க? நான் போன வாரமா டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்? அவன் நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆனா. இப்போ எங்க போறீங்க? நான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ கார்ல உட்காருங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஹாஸ்டல் கிட்ட தான் இருக்கு, நான் நடந்தே போறேன். ஓகே பை பை. பை. வணக்கம். தேங்க் யூ. இப்பொழுது எங்கள் கல்லூரி இசைக்குழுவின் இன்னிசை மழை பொழியும். எடையடைய நாட்டிய இடி இடிக்கும். ரெடி 1 2 3 4. நபிசா. ஏய் யாரு? யார் அது? மேரி. ஆண்டி இருக்காங்களா? கேண்டீனுக்கா? நான் போகலையே. ஆண்டி இருக்காங்களா? ஆண்டி தேங்காயா? புலவு சொத்துக்காக திருவுறேன். அட ஆண்டவா. உனக்கு வேண்டாமா? பரவாயில்ல, நின்றுகிட்டே இருக்கியே, இரு. உன் காதுல வெடி மருந்த கொட்டி நெருப்பு வைக்கணும். நெடி அடிக்குதா? அம்மா அடுப்புல மிளகா வதக்குறாவோ, அதான் நெடி அடிக்குது. இரு வாரேன். ஐயல்லா, இரு இரு. ஹாய் மேரி, எப்போ வந்த? இப்பதான் அங்கிள்.
இதான் ராஜா, என் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிஏ ஃபைனல். இது மிஸ் மேரி, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரிட்டையர்ட் ஜெனரல் ஆப்ரஹாமோட ஒரே டாக்டர். ஹலோ. ஹலோ. என்ன மேரி, காலேஜ் ஃபங்க்ஷன்ல நம்ம பசங்க பாட்டு ஆட்டமெல்லாம் எப்படி இருந்தது? படு போர். கேட்டியா ராஜா? பொறாமல சொல்றாங்க சார். இந்தா நீ கேட்ட புக். தேங்க்யூ சார், வரேன். ஓகே மேரி, கம் ஆன், சிட் அப். ஏன் டாடி அவ்வளவு பேர் கியூல நிக்கறாங்க? ரேஷன் கார்டுல கிடைக்குது இல்ல, அரிசி, கோதுமை, சர்க்கரை, அதுக்காக நிக்கிறாங்க. ஓ, நம்ம வீட்ல நிறைய இருக்குதே, நமக்கு எப்படி கிடைக்குது? நம்ம பணக்காரவங்க நிறைய பணம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம். அவங்க பாவம் ஏழை, அதனால நிக்கிறாங்க. பாவம் டாடி, நாட்டுல ஏழைங்களே இருக்க கூடாது. அது அவங்கவுங்க தலையெழுத்துமா. புறப்படு. குட் மார்னிங் மிஸ்டர் ஆப்ரஹாம். குட் மார்னிங். நீங்க சர்ச்சுக்கு வர்றதே இல்லையே. எஸ். ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வர வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை. எதுக்காக இங்க வந்தீங்க அதை சொல்லுங்க. நம்ம கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு நன்கொடை வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை எதிர்பார்க்கிறேன். சாரி, நான் நன்கொடை கொடுக்கறது உண்டு, ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் எனக்காக கேட்கல, தேவாலயத்துக்காக கேட்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ தெய்வத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐ பிலீவ் ஜீசஸ், பட் ஐ டோன்ட் பிலீவ் யூ அண்ட் யுவர் கேங். என்னுடைய தெய்வம் ஆலயத்துல இல்லை, என் இல்லத்துல இருக்கு, என் இதயத்துல இருக்கு. யூ கேன் கோ. சாரி மிஸ்டர் ஆப்ரஹாம், நான் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டேன். கடிகாரம் ஒரே மாதிரியா ஓடும், ஆனா காலம் ஒரே மாதிரியா ஓடுறது இல்ல. ஐ see. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். Thank you. எங்க இந்த பக்கம்? தாமஸ் சர்ச்சில் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ச்சு கூட வராரா? பரீட்சை நெருங்குது இல்ல, அதான். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் பாட்டு படு போர்னு சொன்னீங்கல்ல? ஆமா, உங்க காட்டு கத்தலுக்கு பேரு பாட்டா? அப்படியா? ஆமா, இது என்ன Dress? ஏ, தெருக்கூத்துராணி மாதிரி இருக்கு. போங்க, இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன். ஐயோ, விளையாட்டுக்கு சொன்னமா, கோச்சிக்காதீங்க. இந்த Dressல உங்களை பார்க்கும்போது அசல் ராணி மாதிரியே இருக்கீங்க. நானும் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ. நான் ப்ரே பண்ண போறேன். யாருக்கா? Five 001. இதோட இன்னொரு ஒண்ண சேர்த்தா 50011. எங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பர். என்ன பொருத்தம் பாத்தீங்களா? வரேன். சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். தோத்திரம். ஏய், உள்ள போயாச்சுடா, இன்னும் என்னடா பாக்குற? ஏய், இறங்குடா. சரியான ஆளுடா. இவளை பார்த்தாலே எனக்கு ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருது. மிதிடா, மிதிடா. 5 0 0 1 1. ஹலோ, யாருங்களா? காலேஜ் ஹாஸ்டலானா கேக்குறீங்க? 50011 தானே போட்டீங்க, பின்ன ஏன் காலேஜ் ஹாஸ்டலான்னு கேக்குறீங்க? அதே பட்டின விஷயத்தை புட்டு வச்சிட வேண்டியதானே? ராஜா இருக்காரா? ராஜாவா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா? எது? நானா? நான் தான் நாகூர் மூகா முகைதீன் பிச்சராவத்தருடைய பேரன் MKM அப்துல் வஹாப் பேசுறேன். இப்பவாவது நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறேன். ஐசி, ராஜாவோட அத்தை மரியம்மா பேசுறீங்களா? லைன்ல இருங்க. யாரா ஏன் அத்தை? அத்தையும் இல்ல நத்தையும் இல்ல, அந்த ரெட்டிங் உன்னை கூப்பிடுது, பேசுங்களா? ஹலோ. எஸ், நான் தான் ராஜா பேசுறேன். நான் மேரி பேசுறேன். ஒண்ணும் இல்ல, சும்மாதான். நீங்க எனக்கு போன் பண்ணுவீங்கன்னு.
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்களும் எதிர்பார்க்கல. போய் உங்க ஹாஸ்டல் டெலிபோன் நம்பரை ஜாடியா சொல்லிட்டு போனீங்களே, எதுக்காகவா? இன்னைக்கு சாயந்தரமா? எந்த இடத்துல? ஓகே ஓகே, கண்டிப்பா வரேன், நிச்சயமா வரேன், டெஃபினெட்லி. நான் கூட. ஓகே, see you, bye bye. அம்மா, தாமஸ் பேசுறேன். வச்சிட்டீங்களா? வச்சிட்டாடா. குட் மார்னிங் சார். வர சொன்னீங்களாமே? உன் பேர் என்ன? ராஜா. அப்பா அம்மா? இல்ல. சொந்த வீடு சொத்து எதுவுமே கிடையாது. சோ நாளைக்கு என்ன செய்யறதுங்கிற கேள்விக்குறியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் நீ. ஆனா மேரி அப்படி இல்லை. அவ விரும்புற ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரம் வீட்டு பசங்களை கூட்டிட்டு வந்து வரிசையா நிறுத்தி என்னால ஒரு சுயவரமே நடத்த முடியும். கேவலம் 2 கிராம் தங்கத்தால ஒரு சின்ன தாலி கூட செய்யறதுக்கு வசதி இல்லாதவனி. உன்னை போல பஞ்சே பராரிக்கு வாழ்க்கப்பட்டு கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமை அவ இல்லை. She is the one and only daughter of the multi-millionaire General Abraham, understand? அவ வீட்டை வேலைக்காரனா இருக்கிறதுக்கு கூட நீ லாய்க்கில்லை. மைண்ட் சார், என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி பசங்கள்லாம் காலேஜ்ல படிக்கிறதுக்கு வரதில்லை. பணக்கார விட்டு பெண்களா பார்த்து பிடிக்கிறதுக்கு. ஏன் பங்களா, கார், பஞ்சில பணம், மாமனாருக்கு சொத்துல மஞ்சள் குடிக்கணுங்கிற ஆசை, அதானே? வேற என்ன? சார் மன்னிக்கணும். நான் என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்தி வர்றிய. ஒரு புது காரை கொண்டாந்து என் போர்ச்சுகோல நிறுத்தி, அப்பா என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்த காரை பாருங்கன்னு என் பொண்ணை சொல்ல வைக்க முடியுமா உன்னால? ஆனா புது கார் வேணாப்பா, அட்லீஸ்ட் ஒரு பழைய கார் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால? முடியும்னு சொல்லவாது முடியுமா உன்னாலே? கமான் கமான் ஆன்சர் மீ. 24 மணி நேரம் என் பொண்ணு ஏர் கண்டிஷன்லயே இருக்கவ. நீ அவளை எந்த கண்டிஷன்ல வைக்க போற? நீ வாட்டுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே நடுரோட்ல நடந்து போறவன். என் பொண்ணு மாடி மேல இருந்து மழையினுடைய அழக ரசிக்கிறவ. She was born and brought up with a golden spoon. Can you buy a plastic spoon? At least a plastic. லவ் பண்றான். லவ் என்னடா? யாரை யார் லவ் பண்றது? லவ் பண்றதுக்கு தராதர வேணாமா? I know you are trying to trap my daughter. ஆமா, நான் தான் உன்னை கேட்கிறேன். நீ காலேஜில் படிக்கிறவன் தானே? உனக்கு அறிவு இருக்கா? நீ என்னுடைய நிலைமையில இருந்து மேரி மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா என்னடா செய்வ? என்ன செய்வ? அவளை கொண்டுட்டு போய் பரதேசிக்கு கட்டி கொடுப்பியா? சொல்லு. சார், உங்களால ஆஸ்தியை கொடுக்க முடியும், என்னால அன்பு கொடுக்க முடியும். அன்பு? எதுக்கு பேருடா அன்பு? உன்ன மாதிரி வெறும் பசங்க பெண்களை பிடிக்கிறதுக்காக நடிக்கிற நடிப்புக்கு பேர் அன்பு. என் பொண்ணை இளவரசி மாதிரி வாழ வைக்க நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஏழையோட அன்பு மட்டும் போதாது. மிஸ்டர் அப்ரஹாம், உங்களுக்கு பேங்க்ல லட்சக்கணக்கா பணம் இருக்கலாம், கோடிக்கணக்கான ஆஸ்திகளுக்கு நீங்க அதிபதியா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இல்லாதது ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அதான் நாகரிகம். நாகரிகத்தை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? கடைசியா உன்னை வாழ்றேன். மறுபடி நீ என் மகளை எங்கேயாவது பார்த்து பேசுறேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நானும் கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவ்வளவு தூரம் நீங்க என்ன அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நானா உங்க பொண்ணை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன். ஆனா அவளா வந்து என்கிட்ட பேசினா அதை நான் தடுக்க மாட்டேன். அப்படி ஒரு கட்டத்துல உங்க துப்பாக்கி குண்டு எனக்கு ஒரு கோலி குண்டு மாதிரி. அவர் யார் தெரியுமா? உங்க மருமக. இதைய முன்னால சொல்றதுக்கு ஒரு சின்ன தைரியம். உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்.
எப்படி வளர்த்தீங்க? உங்க மிலிட்டரி ரூல் படி வளர்த்தீங்க. ஒரு அப்பா தன் பொண்ணை வளர்க்கிற மாதிரியா வளர்த்தீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து நீ வகையில இனிமே இந்த வீட்டுல வர கடமை என் போத்தை முடிக்காது. போ. மேரி, அவர் பெரியவர். என்ன திட்டினா திட்டிட்டு போட்டோம். அதுக்காக நீ இப்படி பேசலாமா? எனக்காக அப்பா கிட்ட நீங்க அவமானப்படுறத பாத்துக்கிட்டு நான் இப்படி பேசாம இருக்க முடியும்? உங்க அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். வா. வேண்டாம். எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உயிர் போனாலும் நம்ம கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னே புரியல. கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு. வாங்க போலாம். ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த பொருள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டு. என் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட முதல் அவமானம், முதல் தோல்வி. மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போனதை நிறுத்தினேன். இப்போ இனிமே எதுக்காக இந்த பூசலும், யாருக்காக பிரார்த்தனை, யாருக்காக ஜபம்? இனிமே என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளே கிடையாது. Nobody can check me.